அஜித் குமாரோடைய அடுத்த திரைப்படமான AK64 படத்துடைய டைட்டில் அதோட இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அதை தாண்டி அந்த படத்தில் இருக்கிற இன்னொரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டையும் ஆதிக் ரவிச்சந்திரன் ரிவீல் பண்ணியிருக்கிறாரு. இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அஜித் குமாரோடைய அடுத்த திரைப்படமான AK64 ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இயக்கிறதா சில நாட்களுக்கு முன்னாடி செய்திகள் வெளியாச்சு. இப்போ இந்த திரைப்படத்தோட டைட்டில் அஃபிஷியலாக ஆதிக் ரவிச்சந்திரனே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தோட டைட்டிலாக டேர் டெவில் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அது கூடவே ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு முக்கியமான விஷயத்த அந்த ட்வீட்டில் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நடிகர் அஜித் குமார் 34 வருஷமா தடைகளை உடைச்சு கோடிக்கணக்கான மக்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்து ஸ்டார்டமுக்கு ஒரு புது இலக்கணமே எழுதியிருக்காரு. பேரார்வம், உழைப்பு, வேற லெவல் மாஸ், கெத்துன்னு இத்தனை விஷயங்களால உருவான பயணம் தான் இது. டேர் டெவில் வந்துடுச்சு. இது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போகுது. எனக்கு நம்பிக்கை கொடுத்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி அஜித் சார். தயாரிப்பாளர் ஷாலினி மேடமுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்தோட இந்த ட்வீட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. கடைசியா அஜித் குமார் அவர்கள் இதே ஆதிக் ரவிச்சந்திரன் கூட போன வருஷம் குட் பேட் அக்லி அப்படின்ற திரைப்படத்து மூலியமா ஒரு மாபெரும் ஹிட் படத்தை கொடுத்திருந்தாரு. இப்போ அதே காம்போ மறுபடியும் யுனைட் ஆகுறாங்க. அதனால இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற லெவல்ல இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அஜித் குமார் இந்த படத்துக்கு வச்ச ஒரு கண்டிஷன் என்னன்னா, போன படம் என்னோட ஃபேன்ஸ்க்காக மட்டுமே அந்த படத்தை பண்ணேன், ஆனா இந்த தடவை நாம ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்கிறாரு. ஸோ இதை ஆதிக் ரவிச்சந்திரன் எப்படி இதை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போறாரு அப்படின்றதும் பார்க்க ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா இருக்கிறாங்க. அதே போல இந்த படத்து மூலயமா ஷாலினி அஜித் குமார் ஒரு தயாரிப்பாளராகவுமே மாறுறாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய தயாரிப்பாளரா முதல் திரைப்படம். இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.